ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டாப் 10ஓட டாப் 10. அது என்னடா டாப் 10ஓட டாப் 10 அதானே யோசிக்கிறீங்க. உலகத்தில் இருக்கிற டாப் 10ஆன நாடுகளோட டாப் 10 டூரிஸ்ட் பிளேசஸ் எதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் முதல்ல டாப் 10 கண்ட்ரி எதுன்னு பார்ப்போம். இந்த வரிசையில் 10ஆவதாக இருக்கிற கண்ட்ரி நெதர்லாண்ட். இந்த வரிசையில் 9ஆவதாக இருக்கிற கண்ட்ரி யூகே. இந்த வரிசையில் 8ஆவதாக இருக்கிற கண்ட்ரி நியூசிலாண்ட். இந்த வரிசையில் 7ஆவதாக இருக்கிற கண்ட்ரி ஜெர்மனி. இந்த வரிசையில் 6ஆவதாக இருக்கிற கண்ட்ரி ஜப்பான். இந்த வரிசையில் 5ஆவது இடத்துல இருக்கிறது அமெரிக்கா. இந்த வரிசையில் 4ஆவது இடத்துல இருக்கிறது ஆஸ்திரேலியா. இந்த வரிசையில் 3ஆவது இடத்துல இருக்கிறது ஸ்வீடன். இந்த வரிசையில் 2ஆவது இடத்துல இருக்கிறது கனடா. இந்த வரிசையில் முதல்ல இருக்கிறது சுவிட்சர்லாண்ட். இப்போ 10th பிளேஸில் இருக்கிற நெதர்லாண்டோட டாப் 10 டூரிஸ்ட் பிளேசஸ் எதுன்னு பார்க்கலாம். இந்த வரிசையில் 10ஆவது இடத்துல இருக்கிறது டோம் பார்க். இந்த வரிசையில் 9ஆவது இடத்துல இருக்கிறது எக்மெண்ட் ஆன் ஜி. இந்த வரிசையில் 8ஆவது இடத்துல இருக்கிறது ஜான்டோர்த். இந்த வரிசையில் 7ஆவது இடத்துல இருக்கிறது ஷேவ்னிங்கன். இந்த வரிசையில் 6ஆவது இடத்துல இருக்கிறது டெல்ஃப்ட். இந்த வரிசையில் 5ஆவது இடத்துல இருக்கிறது உக்ரேட். இந்த வரிசையில் 4ஆவது இடத்துல இருக்கிறது ஐந்தோவான். இந்த வரிசையில் 3ஆவது இடத்துல இருக்கிறது தி ஹேக். இந்த வரிசையில் 2ஆவது இடத்துல இருக்கிறது ரோட்டர்டாம். இந்த வரிசையில் முதல் இடத்துல இருக்கிறது ஆம்ஸ்டர்டாம். இப்போது 9th பிளேஸில் இருந்த யூகேவோட டாப் 10 டூரிஸ்ட் பிளேசஸ் எதுன்னு பார்க்கலாம். இந்த வரிசையில் 10ஆவது இடத்துல இருக்கிறது ராயல் ஏஜ் பிரிட்டானியா. இந்த வரிசையில் 9ஆவது இடத்துல இருக்கிறது தி ராயல் மேரி கிங் க்ளோஸ். இந்த வரிசையில் 8ஆவது இடத்துல இருக்கிறது விக்டோரியா அண்ட் ஆல்பர்ட் மியூசியம். இந்த வரிசையில் 7ஆவது இடத்துல இருக்கிறது நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியம். இந்த வரிசையில் 6ஆவது இடத்துல இருக்கிறது நேஷ்னல் கேலரி. இந்த வரிசையில் 5ஆவது இடத்துல இருக்கிறது டவர் பிரிட்ஜ். இந்த வரிசையில் 4ஆவது இடத்துல இருக்கிறது என்டிபார்க் காஸ்டில். இந்த வரிசையில் 3ஆவது இடத்துல இருக்கிறது லண்டன் ஐ. இந்த வரிசையில் 2ஆவது இடத்துல இருக்கிறது தி பிரிட்டிஷ் மியூசியம். இந்த வரிசையில் முதல்ல இருக்கிறது டவர் ஆஃப் லண்டன். அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா 8ஆவது இடத்துல இருந்த நியூசிலாண்டோட டாப் 10 டூரிஸ்ட் பிளேசஸ் எதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வரிசையில் 10th பிளேஸில் இருக்கிறது மவுண்ட் மவுங்கானாய் பே ஆஃப் பிளானட்டி. இந்த வரிசையில் 9th பிளேஸில் இருக்கிறது ஏபல் டேஷ்மன் நேஷ்னல் பார்க். இந்த வரிசையில் 8th பிளேஸில் இருக்கிறது ஹாமில்டன். இந்த வரிசையில் 7th பிளேஸில் இருக்கிறது ஒயிட் ஐஸ்லாண்ட். இந்த வரிசையில் 6ஆவது இடத்துல இருக்கிறது நெல்சன் அண்ட் மேரல் பேரோ. இந்த வரிசையில் 5ஆவது இடத்துல இருக்கிறது கேண்டர்பரி தி வெஸ்ட் கோஸ்ட். இந்த வரிசையில் 4ஆவது இடத்துல இருக்கிறது வெல்லிங்டன். இந்த வரிசையில் 3ஆவது இடத்துல இருக்கிறது ஆக்லாண்ட். இந்த வரிசையில் 2ஆவது இடத்துல இருக்கிறது பே ஆஃப் ஐலாண்ட்ஸ். இந்த வரிசையில் முதல் இடத்துல இருக்கிறது குயின் டவுன். அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 7th பிளேஸில் இருந்த ஜெர்மனியோட டாப் 10 டூரிஸ்ட் பிளேசஸ் எதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வரிசையில் 10ஆவது இடத்துல இருக்கிறது பிளாக் ஃபாரஸ்ட். இந்த வரிசையில் 9ஆவது இடத்துல இருக்கிறது ஜுக் பீட்ஸ். இந்த வரிசையில் 8ஆவது இடத்துல இருக்கிறது ருதன் பார்க் ஓப்டர் பார்க். இந்த வரிசையில் 7ஆவது இடத்துல இருக்கிறது லேக் கன்ஸ்டன்ஸ். இந்த வரிசையில் 6ஆவது இடத்துல இருக்கிறது முனிச். இந்த வரிசையில் 5ஆவது இடத்துல இருக்கிறது தி ஆப்பர் மிடில் ரைன் வேலி. இந்த வரிசையில் 4ஆவது இடத்துல இருக்கிறது பெய்ரூத். இந்த வரிசையில் 3ஆவது இடத்துல இருக்கிறது க்ளோன். இந்த வரிசையில் 2ஆவது இடத்துல இருக்கிறது க்ளோஸ் நியூஸ்வான்ஸ்டன். இந்த வரிசையில் முதல் இடத்துல இருக்கிறது ஃபெர்லின். அடுத்தது 6ஆவது இடத்துல இருந்து ஜப்பானோட டாப் 10 டூரிஸ்ட் பிளேசஸ் எதுன்னு பார்க்கலாம். இந்த வரிசையில் 10ஆவது இடத்துல இருக்கிறது அட்டாமிக் பாம் டோமி. இந்த வரிசையில் 9ஆவது இடத்துல இருக்கிறது மெய்ஜி சிங்கு ஷெரினி. இந்த வரிசையில் 8ஆவது இடத்துல இருக்கிறது தொடாய் ஜி டெம்பிள். இந்த வரிசையில் 7ஆவது இடத்துல இருக்கிறது ஜின்சிக்யோன் நேஷ்னல் கார்டன். இந்த வரிசையில் 6ஆவது இடத்துல இருக்கிறது ஜென்சோ ஜி டெம்பிள். இந்த வரிசையில் 5ஆவது இடத்துல இருக்கிறது தோட்டம்பொரி டிஸ்ட்ரிக்ட். இந்த வரிசையில் 4ஆவது இடத்துல இருக்கிறது ஹிரோஷிமா பீஸ் மெமோரியல் மியூசியம். இந்த வரிசையில் 3ஆவது இடத்துல இருக்கிறது கியோமிஷு டேரா டெம்பிள். இந்த வரிசையில் 2ஆவதாக இருக்கிறது கிங்காகுஜி டெம்பிள். இந்த வரிசையில் முதல் இடத்துல இருக்கிறது புஷ்மினரி தேஷா ஷெர்னி. அடுத்ததாக 5ஆவது இடத்துல இருந்த அமெரிக்காவோட டாப் 10 டூரிஸ்ட் பிளேசஸ் எதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வரிசையில் 10ஆவது இடத்துல இருக்கிறது கெனடி ஸ்பேஸ் சென்டர் ஆர்லாண்டோ எஃப்எல். இந்த வரிசையில் 9ஆவது இடத்துல இருக்கிறது ஜேபால் கெட்டி மியூசியம் லாஸ் ஏஞ்சல்ஸ் சிஏ.
இந்த வரிசையில் 8வது இடத்துல இருக்கிறது தி கிராண்ட் கெயின் அரிசோனா. இந்த வரிசையில் 7வது இடத்துல இருக்கிறது ஸ்மித்சோனியன் மியூசியம் வாஷிங்டன். இந்த வரிசையில் 6வது இடத்துல இருக்கிறது தி ஸ்ட்ரிப் லாஸ் வெகாஸ் என்வி. இந்த வரிசையில் 5வது இடத்துல இருக்கிறது ஓல்டு பைத்ஃபுல் எல்லோஸ்டோன் பார்க். இந்த வரிசையில் 4வது இடத்துல இருக்கிறது ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி நியூயார்க். இந்த வரிசையில் 3வது இடத்துல இருக்கிறது தி ஃப்ரெஞ்ச் ஆஃபல்லி. இந்த வரிசையில் 2வது இடத்துல இருக்கிறது நயாகரா ஃபால்ஸ். இந்த வரிசையில் முதல் இடத்துல இருக்கிறது நேஷ்னல் மால். அடுத்ததாக 4வது இடத்துல இருந்த ஆஸ்திரேலியாவோட டாப் 10 டூரிஸ்ட் பிளேசஸ் எதுன்னு பார்ப்போம். இந்த வரிசையில் 10வது இடத்துல இருக்கிறது ஃப்ரேசர் ஐலாண்ட். இந்த வரிசையில் 9வது இடத்துல இருக்கிறது உள்ளூர் கடாஜிடா நேஷ்னல் பார்க். இந்த வரிசையில் 8வது இடத்துல இருக்கிறது பெர்த். இந்த வரிசையில் 7வது இடத்துல இருக்கிறது ஆடிலைட். இந்த வரிசையில் 6வது இடத்துல இருக்கிறது கான்பெரா. இந்த வரிசையில் 5வது இடத்துல இருக்கிறது கோல்டு கோஸ்ட். இந்த வரிசையில் 4வது இடத்துல இருக்கிறது பிரிஸ்பேன். இந்த வரிசையில் 3வது இடத்துல இருக்கிறது கிரேட் பீரியர் ரீஃப். இந்த வரிசையில் 2வது இடத்துல இருக்கிறது மெல்போர்ன். இந்த வரிசையில் இடத்துல இருக்கிறது சிட்னி. அடுத்ததாக 3வது இடத்துல இருந்த ஸ்வீடனோட டாப் 10 டூரிஸ்ட் பிளேசஸ் எதுன்னு பார்க்கலாம். இந்த வரிசையில் 10வது இடத்துல இருக்கிறது கோஸ்டர் ஹைவே நேஷ்னல் பார்க். இந்த வரிசையில் 9வது இடத்துல இருக்கிறது மார்ஸ்ராண்ட். இந்த வரிசையில் 8வது இடத்துல இருக்கிறது மால்மோ. இந்த வரிசையில் 7வது இடத்துல இருக்கிறது யாஸ்டாட். இந்த வரிசையில் 6வது இடத்துல இருக்கிறது ஸ்ட்ராக்ஹோம் ஹேர்பெக்லகோ. இந்த வரிசையில் 5வது இடத்துல இருக்கிறது உப்சலா. இந்த வரிசையில் 4வது இடத்துல இருக்கிறது ஸ்வீட்டிஷ் லாப்லாண்ட். இந்த வரிசையில் 3வது இடத்துல இருக்கிறது கோதன் பார்க். இந்த வரிசையில் 2வது இடத்துல இருக்கிறது கோட்லேண்ட். இந்த வரிசையில் இடத்துல இருக்கிறது ஸ்டாக்ஹோம். அடுத்ததாக 2வது இடத்துல இருந்த கனடாவோட டாப் 10 டூரிஸ்ட் பிளேசஸ் எதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வரிசையில் 10வது இடத்துல இருக்கிறது மவுண்டன் ராயல் பார்க். இந்த வரிசையில் 9வது இடத்துல இருக்கிறது ஓல்டு மான்டரீல். இந்த வரிசையில் 8வது இடத்துல இருக்கிறது கிரான்வெல் ஐலாண்ட். இந்த வரிசையில் 7வது இடத்துல இருக்கிறது சிஎன் டவர். இந்த வரிசையில் 6வது இடத்துல இருக்கிறது தி பிரிட்ஜெட் கார்டன்ஸ். இந்த வரிசையில் 5வது இடத்துல இருக்கிறது ஓல்டு கியூபெக். இந்த வரிசையில் 4வது இடத்துல இருக்கிறது பான்ஃப் கோன்டோலா. இந்த வரிசையில் 3வது இடத்துல இருக்கிறது நோட்ரே டேம் பாலிஸ்கா. இந்த வரிசையில் 2வது இடத்துல இருக்கிறது ஸ்டாலி பார்க். இந்த வரிசையில் இடத்துல இருக்கிறது நயாகரா வாட்டர் ஃபால். அடுத்ததாக இடத்துல இருந்த சுவிட்சர்லாண்டோட டாப் 10 டூரிஸ்ட் பிளேசஸ் எதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வரிசையில் 10வது இடத்துல இருக்கிறது ஜூரிச். இந்த வரிசையில் 9வது இடத்துல இருக்கிறது ரெயின் ஃபால்ஸ். இந்த வரிசையில் 8வது இடத்துல இருக்கிறது லூசரன். இந்த வரிசையில் 7வது இடத்துல இருக்கிறது பிரென். இந்த வரிசையில் 6வது இடத்துல இருக்கிறது லூக்கனோ. இந்த வரிசையில் 5வது இடத்துல இருக்கிறது லேக் ஜெனிவா. இந்த வரிசையில் 4வது இடத்துல இருக்கிறது ஸ்வீரிஸ்டர் நேஷ்னல் பார்க். இந்த வரிசையில் 3வது இடத்துல இருக்கிறது ஜங்ஃப்ரோ ஜோர்ஜ். இந்த வரிசையில் 2வது இடத்துல இருக்கிறது சேட்டோ டி சிலோன். இந்த வரிசையில் இடத்துல இருக்கிறது மெட்டர்ஹோர்ன். இதுதான் டாப் 10 நாடுகளோட டாப் 10 டூரிஸ்ட் பிளேசஸ். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாட்டா பாய் பாய். அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன்.